வணக்கம் நண்பர்களே. சென்னையிலேருந்து ஒரு மோட்டிவேஷன் கேட்டிருக்காங்க. என்ன மோட்டிவேஷன்? சென்னையிலேருந்து அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத ஒரு 8 நிமிஷ வீடியோவை மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. கொடுத்துலாங்களா? அறிவிலகன் சென்னை வியாசார்படி கொடுக்கலாங்களா? அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்டிப்பாக உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி மற்றவங்கள புரிஞ்சுக்க முடியும்? அவனை இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்கள் இருந்தாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்களையே நீங்கள் புரிந்து கொள்ள இயலாது. இப்போ ஒன்று நினைப்பீங்க, மதியம் ஒன்று நினைப்பீங்க, நைட் ஒன்று நினைப்பீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி இருக்கிறதே கிடையாது. 197% இப்படி கிடையாதா அப்படின்னா 199.9% அப்படி கிடையாது. ஒரு புள்ளி பாயிண்ட் ஒரே 1% மட்டும்தான் என்ன நினைக்கிறாங்களோ அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. மற்ற யாரும் அப்படி கிடையாது. கமிட்மெண்ட் மனிதனாகவும் சரியான நேரத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆட்கள் இவ்வுலகில் மிகவும் கம்மி. அப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் சரியாக இருப்பார்கள் ஒழிய அனைவரும் சரியாக இருக்க மாட்டார்கள். இன்று நல்லாக இருக்கும் உங்களுக்கே அப்படி என்றால் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் அப்பா அம்மாவை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? இன்று ஒரு மனநிலையில் இருப்பார்கள், நாளை ஒரு மனநிலையில் இருப்பார்கள், நாளாண்டை ஒரு மனநிலையில் இருப்பார்கள், காலையில் ஒரு மனநிலையில் இருப்பார்கள், மதியம் ஒரு மனநிலையில் இருப்பார்கள். சில நேரம் அமைதியாக இருக்க தோன்றும், சில நேரம் கலகலப்பாக இருக்க தோன்றும், சில நேரம் ஏதாவது சாப்பிட தோணும், சில நேரம் நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்று அவங்களுக்கு தோணும். போய் நன்றாக பேசினாலும் ஏதாவது தோன்றும். ஏன் அப்படி தோன்றுகிறது என்றால் அப்படித்தான் மனித வாழ்க்கை, அப்படித்தான் நிலைமை, அப்படித்தான் உறுதி, மன உறுதி, அனுபவ சொல். நீங்கள் போய் கொண என்று பேசுவீர்கள், அவர்களுக்கு பிடிக்காது. வயதானவர்கள், அனுபவமானவர்கள், நீங்கள் சொல்வது அவர்கள் அனுபவப்பட்டிருப்பார்கள். விடு என்பார்கள். நம்மளுக்கு அதில் எரிச்சல் வரும். என்ன என்றா இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்கிற விடுன்றாங்க. அவர் அனுபவத்தால் அவர் கூறுகிறார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? அதனால் மனப்பிரச்சனை, அதனால் கோபம், அதனால் ஏமாற்றம், அதனால் என்னென்ன நினைப்பது ஒன்றும். உனக்கு என்னம்மா, உனக்கு என்னப்பா, எனக்கு கஷ்டம், எனக்குத்தான் தெரியும். என்ன கஷ்டம்? வாழ்க்கை கஷ்டம். இங்கே போன அந்த கஷ்டம், அங்கே போன இதை சொல்கிறா, இங்கே போன இதை சொல்கிறா, அவன் தொக்க சொல்கிறான், அதை பேசுகிற, இதை பேசுகிற, திட்டுறான், எதோ பேசுகிறான்னு எல்லாமே அம்மா அப்பாட்ட சொன்னால், டேய் நாங்கள்லாம் அதெல்லாம் தாண்டா வந்திருக்குறோம் அப்படின்னா, அப்படி இல்லைம்மா நான் ரொம்ப கஷ்டம். தம்பி நாங்கள் 5 கிலோமீட்டரு நடந்து போவோம், 10 கிலோமீட்டர் நடந்து போவோம், 10 கிலோமீட்டரு டெய்லி அப்பா சைக்கிள் தான் போயிட்டு வருவா. அப்படி நீ அப்படி இல்லைடா, 100 மீட்டருக்கே நீ சைக்கிள் வண்டியில் போகிற அப்படின்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. நான் தான் பயங்கரமான அனுபவசாலி அப்படிங்கிறது. இப்போ மொபைல் வந்துருச்சு தம்பி, எங்களுக்கு ஃபோன் இல்லாத காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரு நடந்தேதை, 10 கிலோமீட்டர் நடந்து, 20 கிலோமீட்டர் நடந்து, உன்னை பெற்று ஆஸ்பத்திரி எட்டு போகும்போது நடந்து எட்டு வந்தோம், குதிரை வண்டி இதுட்டு வந்தான்னு சொன்னால் நம்புறது கிடையாது. கஷ்டமா? அதெல்லாம் கஷ்டமில்லையாம்மா. இப்போ இங்கே படுறதான் கஷ்டம். எவனாச்சும் பேசினா கோவத்துக்கிறது, எவனாச்சும் பேசினா வந்துடுறது, எவனாச்சும் போனால் செட் ஆகலை, அப்படியே வந்துட்டே அப்பனம்மாவை தொல்லை வண்டி அப்பனம்மாட்ட காசு வாங்கியே வாழக்கூடிய இப்போ இருக்கிற பசங்க. அப்போ எப்படி? அப்புறம் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது. இதெல்லாமே அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ணன் தங்கச்சி கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். நீங்கள் யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. உங்களை நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் அது சக்ஸஸ். உங்களை நீங்கள் புரிந்தீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டீர்கள். அறிவிலகன் சார் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க, நிறைய மனிதர்களை பார்த்துருப்பீங்க. யாரும் மனசையும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே பெரிய விஷயம்தான். உங்கள் உடம்பு நீங்கள் சொல்படி கேட்கிறதா? காலையில் வேலைக்கு சென்றோம் என்றால் மதியம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது 3 மணிக்கு சாப்பிடுவோம். வேலை அதற்குள் இடையில் ஏகப்பட்ட வேலைகள், ஏகப்பட்ட மேனேஜர் தொலை, அந்த தொலை, இந்த தொலை.
அந்த நேரத்தில் நாம் சாப்பிட்றோமா? எத்தனை பேர் கடைக்கு வேலைக்கு போகிறீங்க, 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்றீங்க, 3 மணி, 5 மணி, 7 மணி, அது அவர்கள் விடுறது, நாம் என்ன பண்ணுறது? கரெக்டு தான். உனது உடம்பை பாதுகாக்க பல்வேறு விதமான விஷயத்தில் பல்வேறு விதமான மேனேஜர்கள் உன்னோட வாழ்க்கையில் வந்து விளையாடும் பொழுது உன்னால் நீ ஏமாற்றப்படுகிறாய். உனக்குள் நீ டைம் செட் பண்ணாமல், உன்னையே நீ கேட்க முடியாமல், உனக்குள் நீ கமிட்மெண்ட் பண்ண முடியாமல், உனக்கே உன் புரிதல் இல்லாத பொழுது மற்றவனுக்கு எப்படி நீ புரிதல் ஏற்படுத்த முடியும், மற்றவனை எப்படி நீ புரிந்து கொள்ள முடியாது என்று நீ சொல்கிறாய். எல்லா வேலையிலையுமே அப்படித்தான். காலையில் நாம் எந்திரிச்சோம்னா காலையிலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டே இருக்காது. ஒரு சிலர் தான் ஒரு சிலர் மட்டும்தான் அதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எதனால் இப்படி மிஸ்டேக் ஆகுதுங்கிறத யோசிப்பாங்க இல்லையா? எல்லாருமே யோசிக்க முடியாதுங்க, எல்லாருமே பண்ண முடியாதுங்க. அழகாக எடுத்துகிட்டு போகிறேன். அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி இருந்துட்டு போயிச்சான். அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படியே இருந்துட்டு போயிச்சாங்க. எவனோ எப்படி இருந்தால் எப்படி இருந்துட்டு போயிச்சான். சொன்னால் நீங்கள் சொன்னால் நல்லா சொன்னால் கேட்குட்டு, நல்லா சொன்னால் கேட்கலின்னு விட்டுருங்க. வந்தால் நல்லது, வரலைன்னு அதை விட நல்லது. ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்வைஸ் கொடுக்கும்பொழுது அவன் கேட்டால் அவனுக்கு நல்லது, கேட்கலின்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். புரியுதுங்களா? அவன் கேட்டால் அவனுக்கு நல்லது, கேட்கலின்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடிக்கடி அட்வைஸ் பண்ணி சொல்லி வீணாக போயிட்டுருப்பாங்க. பார்த்தீங்க, என்ன சொன்னாலும் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எதுக்குங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? விட்டுருங்க, உங்களுக்கு தேவைப்படாதுன்னு விட்டுருங்க. சரிங்களா? மற்றவங்களை யாரையும் புரிஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் போய் நல்லா செஞ்சாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க, உங்களோட கமிட்மெண்ட்டு கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் சொல்ல கேட்க மாட்டா, அப்படி இருந்து சொன்னால் கேட்க மாட்டா, இன் பண்ணி சொன்னால் கேட்க மாட்டா, கட்டிங் கரெக்டாக விட்டுனா சொன்னால் கேட்க மாட்டா, ட்ரெஸ்ஸு கரெக்டாக போடுனா கேட்க மாட்டா, தலைக்கு கலர் அடிக்காதனா கேட்க மாட்டா, பசங்களோட சுற்றாதனா கேட்க மாட்டா, அடிக்கடி படத்துக்கு போகாதனா கேட்க மாட்டேன், கல்லூரி கொழுக்கமாக போனால் கேட்க மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு கொழுக்கமாக போனால் கேட்க மாட்டேன். இப்போ ரூல்ஸ் வந்துருச்சா? என்ன வந்துருச்சு ரூல்ஸு? அடித்தால் பிரச்சனை, கம்ப்ளைண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் பிடித்தேன். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கையில். நாம் எவ்வளவு அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போய் ரொம்ப 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 அட்வைஸ் யாருக்கும் பண்ணாதீங்க. கூட அந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி அவங்க வளரணுங்கிற கிடையாது. அவங்க சொன்னால் நம்ம கேட்கணும். நம்ம கேட்குறதில்ல. நம்ம தான் ராஜா. நம்மளுக்கு தான் வண்டி பற்றி தெரியும், மார்க்கெட்டிங் தெரியும், உலகம் தெரியும், எல்லாம் தெரியும்ட்டு ஆடக்கூடாது. அனுபவமான யாராவது இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். நீங்கள் மட்டும் யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் அவன் சரியில், அவன் கேரக்டர் புரிய முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் நம்மளை சொல்லுவாங்க. எது தேவையோ அதை சொல்லுங்கள். அவள் கேட்டால் கேட்கட்டும், கேட்க விட்டால் விட்டுட்டு போயிச்சாராங்க. சரிங்களா? அறிவியலகன் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷன். இதை பார்த்துக்குங்க. நம்மை பற்றி நாம் புரியாத பொழுது மற்றவர்கள் பற்றி எப்படி புரியும் என்று நாம் எதிர்பார்க்கல் ஆகாது. சரிங்களா? நன்றி.